இந்த ஸ்கேம் வந்து வெறும் ஸ்மால் லெவலில் பார்க்காதீங்க, ஹை லெவலில் பாருங்கள். இவங்க அந்த மணி எல்லாம் எங்கே போகுது அதுதான். நான் வந்து கேள்விப்பட்ட நியூஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்குறது எல்லாமே பப்ளிக் மீடியாவிலேருந்து தான் நாங்களும் நியூஸ் பார்க்குறோம். எனக்கு யாராவது சொல்கிறாங்களா? நான் வந்து ஒரு காமன் பர்சன், எனக்கு யாரும் சொல்கிறது கிடையாது. இதே தான் பிடிஆர் வந்து பல வருஷம் முன்னாடி சொன்னார். என்ன சொன்னார்? ஒரு டிஸ்டர்பன்சி ஆஃப் ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது, இதை கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கார். பிடிஆர் டாஸ்மார்க் இதில் சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காரு. ஏன் இன்னும் அதை வந்து இவங்க ரெகுலேஷன் எடுக்கல? ஏன் பண்ணலை? ஏன்னா இவங்க தான் கொள்ளடிக்கிறாங்க, இதில் ஏன் அந்த ஆக்ஷன் எடுக்கல அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அந்த ரெவன்யூ எல்லாம் எங்கே தான் போயிருக்கும் சார்? நியூஸ் என்ன சொல்கிறாங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்க, எங்கே போயிருக்கு? இவங்கள்ட்ட தான் கேட்கணும், ஃபேமிலிட்டு தான் கேட்கணும். யார் அதில் 5 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன்வால்வ் ஹெட் பண்ணுறாங்க இந்த டாஸ்மாக் இதை, அவங்கள்ட்ட கேட்கணும். இடி அதானே ப்ரோப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு. 5 பேர் ஹெட் ஆஃப் த இன்சார்ஜ் ஃபார் த அந்த டாஸ்மாகில் இருக்காங்க. சீஃப் செக்ரட்டரி, சேர்மேனு இதெல்லாம் இருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட தான் நம்ம கேட்கணும், நம்பர் 1. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக இப்போ சந்தேகப்படுற விஷயம் என்னன்னாக்கா, இந்த பிளாக் மணி எல்லாம் வந்து படத்துக்கு போடுறாங்க, ரெட் செயின் மூலியமா இருக்கலாம். அதுதான் மக்கள் சொல்கிறாங்கல்ல, அது தப்பு இல்லை பண்ணா. அப்போ இந்த மணி இவங்களுக்குள்ளேயே தானே ஃப்ளோட் ஆகுது. அதுதான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்கேம்னு. இப்படி பண்ணி தான் இவர் ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஷீஷ் மஹால்னு ஒரு மால் கட் பண்ணி, நீங்கள் பாருங்கள் ரிசல்ட் பாருங்கள், ரோட்டில் உட்காந்துருக்காரு. ஏன் மக்கள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? இதே மக்கள் தான் தமிழ்நாடு மக்கள். திருப்பி நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் வெளியில் தள்ளி உள்ளே வர முடியாமல் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ இந்த இடத்துல அமலாக்கத்துறையோட டார்கெட் யாராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜியாக இருக்குமா இல்லை? சார், இந்த அமலாக்கத்துறை வந்து ஒரு சிங்கிள் பர்சனை டார்கெட் பண்ணி போகாது. இந்த ஆர்கனைசேஷன் எப்படி டார்கெட் பண்ணணும்னா, யாராவது தப்பு பண்ணால் அவனை யாராக இருந்தாலும் பிடிக்கணும். அது கவர்மெண்ட் ஆகட்டும், இது கவர்மெண்ட் ரன் பாடி தானே. அப்போ எல்லாரும் ரெஸ்பான்சிபிளாக இல்லையா? இதில் யார் பண்ணியிருக்கான்னு தானே பார்க்குறாங்க. இவங்கள தான் டார்கெட். நம்மளே குற்றச்சாட்டு வைக்கிறாரு, செந்தில் பாலாஜி பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தானே மினிஸ்டர், அவர் தானே கட்டிங் போதே பாட்டிலுக்கு கட்டிங். நீங்கள் நியூஸ் யார் சொல்கிறா? தமிழ்நாடு பூரா என்ன சொல்கிறாங்க? யார் கட்டிங் வாங்குற ஒரு பாட்டிலுக்கு? செந்தில் பாலாஜி கரூர் கேங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் சொல்லல, மக்கள் சொல்கிறாங்க. நான் சொன்னேன்னா அப்போது யார் ரெஸ்பான்சிபிள் இதுக்கு? டைரெக்டாக ஒரு பர்சன். அவர் நாலேஜ் இல்லாமல் இருக்குமா? அப்போ அவருக்கே இந்த நாலேஜ் இருக்குது, அவர் ஆனாலுமே இந்த ஸ்கேம் நடக்குது, இந்த ஃப்ராடுலன்ட் நடக்குதுன்னா அவர் ரிசைன் பண்ணுமா இல்லையா? இல்லை கவர்மெண்ட் ஸ்கேமோட ஓட்டி தான் கவர்மெண்ட் விடுமா? ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கனாக்கா அது உடனே ரிசைன் தான் சொல்யூஷனாக இருக்குமா? சரி, இதை ப்ரூவ் பண்ணணுன்றீங்க. இப்போது இந்த ஒரு டேட்டா இடி கொடுத்துருக்கிற டேட்டா சும்மாவாக கொடுத்துருக்காங்க? 1000 crores வேல்யூ பண்ணி ப்ரூவ் பண்ணி இது பண்ணிட்டு தான் ஒரு 1000 crore ஒரு ஃபிகர் கொடுக்குறாங்க. சும்மா 1000 கோடின்னு சொல்லலை. அப்போ இதில் ஸ்கேம் இருக்குது. அப்போது இப்போ அவர் ரிசைன் பண்ணணுமா இல்லையா? இல்லை கரெக்டாக 1092 crores இல்லை 2500 crores அடிச்சிருக்காருன்னு சொல்லணுமா? 1 கோடி அடித்தாலும் ஃப்ராடு தான். அந்த 1 கோடி அடிக்கிறவனாக இருந்தாலும் 100 கோடி அடிக்கிறவனாக இருந்தாலும் 1000 கோடி எடுத்துனா அவனை ரிசைன் தான் பண்ணணும். அதுக்கு தான் செந்தில் பாலாஜி அவர்களை ரிசைன் பண்ணுறதுக்கு எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு. இது மேலே என்ன தப்பு இருக்குது? இந்த ஸ்கேமில் டாஸ்மாக்கு சொந்த வண்டி கிடையாது. எதில் கொடுக்குறது இல்லை இவங்க டாஸ்மாக்கு. அப் ஃப்ரண்ட் ஃப்ரம் வேர் ஹவுஸ் டு அவுட்லெட் டு இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த டாஸ்மாக் வண்டிக டிரான்ஸ்போர்ட்டேஷனில் மட்டும் 100 கோடி ரூபாய்க்கு டெண்டர் அடிச்சிருக்காங்க. 100 கோடி ரூபாய்க்கு வேல்யூ அளவுக்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க. அது இவங்க சொந்தக்காரத்தில் தான். புரியுதா? எல்லா ரிலேஷனோ இல்லை யாரோ சொந்த பந்தங்கள்ல பங்கெடுத்ததும் ஒரே நிறுவனம் தான் சொல்லிட்டு. டெண்டர் ரூல்ஸ் என்ன? 3 பார்ட்டிசிபென்ட் இல்லைன்னா நீங்க டெண்டர் ஃப்ளோட்டே பண்ணக்கூடாது, கேன்சல் பண்ணி திருப்பி ரீஃப்ளோட் பண்ணணும். அது இல்லாம இவங்களே ஒரு டிசிஷன் எடுத்துக்கிறாங்க. டெண்டர் கொடுத்துருக்கீங்க 100 கோடி ரூபாய் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு. அப்போ என்ன மக்கள் வரி பணம் இது உங்க சொந்த வீடு காசு கிடையாது. மக்கள் வரி பணத்தில் வளர்றீங்க நீங்க 100 கோடி ரூபாய். பிரஸ் ரிலீஸ் வரதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் 1000 கோடி ரூபாய்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. எப்படி அது அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும்? தெரியுமா? இது மொத்த டேட்டா கணக்கு போட்ட சிஏஜிஆர் ரிப்போர்ட் 2023-2022ல அதோட ஃபினான்ஷியல் இயர் 2021-2022 ஃபினான்ஷியல் இயரோட சிஏஜிஆர் ரிப்போர்ட்ல என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி இதுல இர்ரெகுலாரிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் இது இருக்குன்னு சொல்லி கிளியரா டாஸ்மாக் பத்தி சொல்லியிருக்காங்க சிஏஜிஆர் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் நம்ம பிடிஆர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? இதுல டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, இதை நம்ம சார்ட் அவுட் பண்ணி இது சேஃப்டிக்கு பண்ணணும்ன்றாங்க. அதையும் தாண்டி அவங்க பண்றாங்க. ஓகேவா? இதுல திருப்பி இன்னொரு பாயிண்ட் பேசுவோம். இந்த டாஸ்மாக் எலைட் ஷாப் இருக்காங்க. இந்த எலைட்டுக்கு ஒரு டெண்டர் விடுறாங்க. அதுக்கு ஒரு புரோக்கர் நடுவில் இருக்கான். அந்த புரோக்கர் என்ன பண்றான்? அவன் தான் இந்த டாஸ்மாக் எலைட்டை மால்ஸ்ல விடுறான். அப்போ 2 to 3 அவன் ஒரு புரோக்கர் ஒரு கமிஷன் வச்சிருப்பான். டாஸ்மாக் எலைட் கவர்மெண்ட் ஒரு ரேட்டு, நடுவில் இன்னொருத்தம். அப்போ 2 to 3 times ரேட்டு வந்து மால்ஸ் எக்ஸ்பென்சிவ், மால்ஸில் தான் வச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அந்த மணியெல்லாம் காஸ்ட் எல்லாம் ஏன் பண்ணுறீங்க? அந்த நடுவில் இருக்கிற இன்டர்மீடியரி யாரு? நான் தான் இன்டர்மீடியரி, எனக்கு கொடுக்குறீங்களா சான்ஸ்? கிடையாது.
சொந்தக்காரங்களோ இல்லை சொந்த பந்தங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ இல்லை பின்னாடி இருக்கிறவங்க தான் கொடுக்குறீங்க. ஏன் அது கொடுக்குறீங்க? அதுலேயும் காசு பார்க்கணும் உங்களுக்கு. அப்போ என்னதான் நீங்கள் எதில் தான் காசு விட்டு வைக்கிறீங்க? பின்ன இதை ஸ்கேம்னு சொல்லாமல் என்னன்னு சொல்லுவாங்க, அவார்டாக கொடுப்பாங்க. எல்லாமே இன்வால்வ்டு சார் இதில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா எல்லா இன்வால்மெண்ட்டையும் இப்போ ப்ரோப் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் 1000 crores இன்வால்மெண்ட்ன்றீங்க, அதனால ரிசைன் பண்ணுங்கன்றேன். 1 கோடி நீங்கள் கொள்ள அடித்தாலோ இல்லை இர்ரெகுலர், இப்போ மினிஸ்டரோட ரூல் என்ன சார்? நான் மினிஸ்டரை எதுக்கு வரேன்? ஒரு பப்ளிக்கை சர்வ் பண்ண வரேன். ஏன்னா அதுக்கு தான் எலெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு மினிஸ்டராக, எம்எல்ஏவா எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட கேப்பபிலிட்டி வச்சு மினிஸ்டர் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அந்த லொக்காலிட்டியிலேருந்து எலெக்ட் பண்ணுறாங்க? பப்ளிக்கை சர்வ் பண்ணுறதுக்கு. கொள்ளடிக்கிறது எனக்கு மினிஸ்டரை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, ரிசைன் பண்ணுங்க, அடுத்த மினிஸ்டர் வேற ஒரு நல்ல எஃபிஷியன்ட் லீடரை போடுங்க, கரப்ஷனை கம்மி பண்ணுங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போகும்போது அந்த துறையை வந்து அமைச்சர் முத்துசாமி கிட்ட கொடுக்குறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் அவர் மேலே வந்ததில்லை. மறுபடியும் செந்தில் பாலாஜி வெளியே வந்த உடனே அந்த துறையை வாங்கி அவர்கிட்டே ஒப்படைக்கிறாங்க. இதுக்கு எப்படி நம்ம லிங்க் பண்ணி பார்க்கலாம்? இந்த ஃபேமிலி இருக்குல்ல, இந்த டிஎம்கே ஃபேமிலி, அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கோபாலபுரம் ஃபேமிலி, அவங்க வந்து கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் செந்தில் பாலாஜி. எதனால? கட்டிங் கரெக்டாக வீட்டுக்கு போய் சேருது. இது எல்லாருமே சொல்கிறது தான் மீடியாவில், நம்மளுக்கு எதுவும் தெரிஞ்சோ இல்லை ஓப்பன் நியூஸ் இதுதான். அப்போது இவருக்கு கொடுக்கலன்னா இவரோட டேட்டா எல்லாத்தையும் சொல்லிட போகிறாரு. அவர் இவருக்கு கொடுக்கலன்னா இந்த பவரை திருப்பி, இவருக்கு தான் எல்லா டேட்டா தெரியுமே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. இல்லைனா விட்டுற போகிறாரு டேட்டா. இப்போ யார் நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் இருக்க போகிறா? கம்பி யார் என்ன போகிறா? இல்லைனா இப்போ அமலாக்கத்துறை விசாரிச்சாக்க அங்கே தான் நேரடியாக கை காமிக்க போகிறாரு. அதுதான் நான் சொல்ல வரேன் திருப்பி. இப்போ இந்த கிக் பேக்ஸ் வாங்குறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் டைரக்டாக கிக் பேக் வாங்கினார் அக்கௌண்ட்லேருந்து. கவிதா எலெக்ஷனுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க பர்சனல் லக்ஸுரிக்கு மெயினாக. நான் திருப்பி என்ன சொல்கிறேன்னா, நீ ஸ்டேட் ரெவென்யூவை கட் பண்ணி உன் பர்சனல் லக்ஸுரி ரெட்ஜெண்ட்டுக்கு ஏன் யூஸ் பண்ணுறேன்ட்டு மக்கள் கேட்குறாங்க. அதை தான் நான் கேட்குறேன். நானும் அதே தான் கேட்குறேன். ஸ்டேட் ஃபண்டு இது இன்னும் ப்ரூவ் பண்ணலையோ ப்ரூவ் பண்ணாததோ இது வேற. ஆனால் இந்த ஃபண்டு எங்கே போச்சு அதுதான் இடி கேட்குது. அதுதான் நானும் கேட்குறேன். இவ்வளோ ஃபண்டு நீங்கள் வந்து ரெவென்யூ காட்டல ஸ்டேட்டுக்கு, ஆனால் இவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணி இவ்வளோ கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. இது எங்கே யூஸ் பண்ணீங்க? யாருக்கு யூஸ் பண்ணீங்க? யாருக்கு கொடுத்தீங்க? இது உங்கள் பர்சனல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தப்பா இல்லையா? அதுதான் கேள்வி. அப்போ இது லாஸ்ட்ல யாருக்கு வந்து முடிய போகுது? அதுக்கு தான் இவங்கெல்லாம் பயப்படுறாங்க. இந்த பயத்துல தான் ஹிந்தி ப்ராப்ளம், 2 லாங்குவேஜ் ப்ராப்ளம், டீலிமிட்டேஷனு, நேற்று ஒன்று ருப்பிலேருந்து ரூக்கு வந்து பண்ண சினாரியோ, இதெல்லாம் ட்ராமா. இந்த 1000 crore ஸ்கேமை கவர் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் முட்டாள் கிடையாது. அந்த முடிஞ்சிடுச்சு அந்த பீரியடெல்லாம். இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆட்டோ டிரைவரில் போங்க, இல்லை ஒரு ரேப்பிடோ ஓட்டுற ஆள்கிட்ட போங்க, இல்லை பூக்கடைக்கார அம்மாட்ட கேளுங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அவங்க எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, நியூஸ் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு அவங்க அவேராக இருக்காங்க. முன்னாடி அப்படி கிடையாது. இன்னைக்கு டெக்னாலஜி மாறிடுச்சு. எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. யார் என்ன அடிக்கிறா, நாளைக்கு அவங்க ஓட்டு போடுவாங்களா? இன்னைக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு எலெக்ஷன் வச்சிங்கன்னா திமுக ஷேக்கிங்கில் இருக்கு. திமுக வரவே வராது. 26 தேர்தலுக்கு மக்களுக்கு பணம் கொடுக்க தான் வந்து இவ்வளவு பெரிய கொள்ளை அடிச்சிருக்காங்கன்றது அண்ணாமலை பதிவு பண்றாரு. 100% ஓட்டு காசு கொடுக்காமையா ஜெயிக்கிறாங்க திமுக? நான் சொல்றேன், பிஜேபி தமிழ்நாடுல இல்ல அண்ணாமலை அவர்களும் பர்டிகுலரா சொல்றேன். அண்ணாமலை அவர்கள் 1 ரூபாய் கொடுக்காம அவ்வளவு டஃப் ஃபைட் கொடுத்தாரு. 1 ரூபாய் கொடுக்கல. அவர் நினைச்சா கொடுக்க முடியாத ஹையர் கமாண்ட்ல இருந்து கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுக்காம? சேஞ்ச். அதுதான் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ், பார்ட்டி வித் சேஞ்சுன்னுவாங்க பிஜேபி. காசு கொடுத்து ஓட் பண்ண வரல, மக்களுக்கு திட்டத்தை கொண்டு வந்து ஜெயிக்க வந்திருக்கிறது தான் அண்ணாமலை அவர்களோட எஃபர்ட்ஸ். இல்லைன்னா ஒரு ஆள் செப்பல் போடாமல் இன்னைக்கு வரைக்கும் எதுக்கு போராடுறாரு? ஏன் சார் பர்சனல் அவர் லைஃப் வேற இது? எதனால போடுறாரு? மக்கள் திருந்தணும், மக்களுக்கு ஒரு நல்லதை கொண்டு வரணும். இந்த திமுக ஆட்சியை வெளியில தூக்கி போட்டால் மட்டும்தான் ஸ்டேட் உருப்படுன்ற இந்த பிரச்சனையெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பாஜக என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பா ஃபைட் பண்றோம்ல, டாஸ்மாக க்ளோஸ் பண்றோம்னு சொல்றோம்ல, ஆர்ப்பாட்டம் பண்றோம்ல. 17ஆம் தேதி ப்ரெஸ்ஸே கொடுத்துருக்காருல அண்ணாமலை ஓப்பனா. 17 அன்னைக்கு டாஸ்மாக் வெளியில நாங்கள் ஏன் ஸ்ட்ரைக் பண்றோம்? க்ளோஸ் பண்ணுங்க. இவ்வளோ ஃப்ராடு பண்றீங்கன்னா ஸ்டேட்டுக்கே நீங்க துரோகம் பண்றீங்க. வேற இன்னொருத்தனுக்கு சொந்த ஸ்டேட்டுக்கே துரோகம் பண்றீங்க டாக்ஸ் காட்டாம. அப்போ மீதி ஸ்டேட்டை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? அதை தான் கேட்கிறாரு அவர். அதே மாதிரி அக்கா கனிமொழி அக்காவுக்கு நான் ஒன்று கேட்குறேன். டாஸ்மாக் வந்து க்ளோஸ் பண்ண போறேன்ட்டு பல வருஷமா அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க இது சொல்ற ஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையா? நான் எதுவும் சொல்லலை. டாஸ்மாக்ல அவங்களே சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு நேற்று ப்ரெஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டாங்க நீங்க சொல்லுங்க. 17ஆம் தேதி டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிட போறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. எந்த ஒரு பதிலும் சொல்லாம கப்சிப்னு ஓடி போயிட்டாங்க. இது பேர் என்ன தெரியுமா? பேக் ஃபயர். இது வந்து பதில் இல்லை, அந்த பயம் இருக்குல்ல, அதுதான் மக்கள் கேட்குறாங்க.
நீங்களே இதை சொல்லி நீங்களே இவ்வளோ பெரிய ஸ்கேமில் உங்கள் கவர்மெண்ட் வந்து ரூலிங் பவரில் இருக்கிறப்போ பிடிச்சிருக்காங்கன்னா அப்போ இது உங்களுக்கு பேக் ஃபயரா இல்லையா? இதை வச்சு எப்படி ஓட்டு கேட்பீங்க? நீங்கள் 2026 பவருக்கு வருவீங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? பாதி ஓட்டு இல்லை சார், முக்காவாசி ஓட்டு மக்களுக்கு புரிஞ்சவன் லோஸ்ட் லெவல் ஆஃப் கேட்டகரியிலேருந்து எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் ஓட்டு எல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு உங்களுக்கு. ஏன்னா இவங்க இவ்வளோ பெரிய ஸ்கேம் இப்போ எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. இது ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு ஆல்ரெடி அவங்களோட சொந்த கட்சிக்காரர், சீனியர் லீடர், எஜுகேட்டட் பர்சன், ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர், அவரே சொன்னார் இதில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, பார்க்கணும், ஆடிட் பண்ணணும், இதெல்லாம். அதை கூட நீங்கள் கேட்கலையே. அவரை தான் அவர் ஒரு ஆடியோ இது சொன்னாருன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு ஒரு ஐடி இதில் போட்டிங்க. அருமையான ஆள், இப்போ இருக்கிற ஆளுமே அருமையான அமைச்சர், தப்பே நான் சொல்லலை. தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து தங்கமான ஆள், ஓகேவா? நாலேஜ் இருக்கலாம், அதெல்லாம் ரெண்டாவது, நாலேஜ் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஏன் ஆக்ஷன் எடுக்கலை? இதுதான் என் கேள்வி. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு இது தெரியாதா சார்? இந்த மாதிரி டாஸ்மாக் இவ்வளோ அவாய்ட் பண்ணுறாங்க சேல்ஸ்ன்ட்டு. சொந்த நிறுவனம் தான் இன்னைக்கு பாட்டில் விற்கிது. போய் அந்த கரப்ஷனுக்கு ஒத்து போறாருன்றதான் நம்ம எடுத்துக்க முடியும். அவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அவர் ஆக்ஷன் எடுக்கலன்னு தான் என்னோட வருத்தம். ஏன் ஆக்ஷன் எடுக்கல? அப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு நீங்கள் இருக்கீங்களா? உண்மையாகவே உங்கள் செல்ஃப் பெனிஃபிட் தான் பார்க்குறீங்க, உங்கள் பார்ட்டி பெனிஃபிட்டுக்கு தான் பார்க்குறீங்க, ஒரு ஒன் ஃபேமிலி பெனிஃபிட்டுக்கு தான் பார்க்குறீங்க. ஆனால் அந்த இடத்துல அவரும் ஊழலுக்கு துணை போறாருன்றதான எல்லாருமே தான் இன்வால்வ். அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் ஓத்து எடுக்கும்போது என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஏதாவது தெரிய வந்தால் நடவடிக்கை எடுப்பேன்றத சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தர் எடுத்தீங்களா? எதுவுமே எடுக்கலையா? ஏன் எடுக்கல? எல்லாம் ஒருத்தரை ப்ளீஸ் பண்ணணும். மேலே இருக்கிற கோபாலபுரம் ஃபேமிலி மொத்தத்தையும் ப்ளீஸ் பண்ணால் நம்ம சந்தோஷம். நம்ம நாளைக்கு சேரில் உட்காருவோம். நம்ம ஏதாவது வாயை திறந்துட்டோன்னா ரோட்டில் உட்கார வச்சுருவாங்கன்னு பயம். 2015 டிஆர் பாலு அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. எங்களுக்கு சொந்தமாக எந்த ஒரு டாஸ்மாக் ஆலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறாரு. நாங்கள் உரிமத்தை கூட ரத்து பண்ண தயாராக இருக்கும். அந்த ஜோக்கை சாட் ஜிபிடியில் போட்டால் கூட சிரிக்கும். சாட் ஜிபிடியில் வாட் பிராண்ட் டஸ் டிஆர் பாலு ஓன் இன் டிஸ்டிலரின்னு போடுங்க, அப்படியே வரும். இல்லையா டிஸ்டிலரி இல்லையான்னு அவருக்கு அவர் பேரில் இருக்காது, மேபி டைரெக்டாக பின்னாடி இருக்குல்ல. அப்போது அதே சரிங்க இப்படியெல்லாம் வந்து போய் சொல்லணும் சார். அவருக்கு இருக்கோ இல்லையோ சார், அவர் பேரில் இருக்கோ இல்லையோ, நான் கேட்குற கேள்வி, எப்படி சார் அவ்வளோ பெரிய காசு அவங்க பின்னாடி வச்சுருக்கிறவங்க எப்படி இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியை உருவாக்குனாங்க? பொலிட்டிக்கல் சப்போர்ட், பொலிட்டிக்கல் மணி எல்லாமே எப்படி உருவாக்குனாங்க என் கேள்வி. இன்றைக்கி அந்த கம்பெனி அவ்வளோ பெரிய நிறுவனம் எப்படி ஆச்சு, ஃபார்ம் ஆச்சு? இப்போ இவர் சப்போர்ட் இல்லாமல் ஆச்சுன்றீங்களா? இல்லை இவருக்கு தெரியாமல் ஆச்சுன்றாங்களா? இல்லை இவர் பேரில் ஒருத்தன் ஜம்முன்னு ஓட்டுறான்னு நினைக்கிறீங்களா? வேடிக்கை பார்ப்பாங்களா என்ன சார்? எந்த உலகத்தில் காமெடி பண்ணிக்கிட்டு போய் சொல்லிக்கிட்டு எவ்வளோ நாள் தான் ஓட்ட போகிறாங்க போய் சொல்லிக்கிட்டு? 2015 வேணால் போய் சொல்லி அவரை மக்களை ஏமாத்திருக்கலாம். இன்றைக்கி இருக்கிற மக்கள் அப்படி கிடையாது. ஏன்னு சொல்கிறேன், அப்போ இருந்தது ரெண்டு பார்ட்டி தான், டிஎம்கே, ஏடிஎம்கே தமிழ்நாடுல, ஓகேவா? இன்னைக்கு சீமான் ஒரு சைடில் போட்டி போடுறாரு, ஒரு சைடில் விஜய் அவர்கள் வந்திருக்காரு, ஒரு சைடில் எங்களோட நேஷனல் பார்ட்டி பிஜேபி உள்ள நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். 11.54% சிங்கிளாக நின்று எங்களுக்கு ஓட் ஷேர் இருக்குது. 18 to 19% எங்களுக்கு கூட்டணியில் ஓட் ஷேர் இருக்குது. 72 தொகுதியில் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கோம். நீங்கள் நினைக்கிறீங்களா எங்கள் ஓட் ஷேர் அடுத்தது இன்க்ரீஸ் ஆகாதுன்ட்டு? இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஸ்கேம் பண்ணால் எங்களுக்கு தான் சார் ஓட்டு வரும். வி ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பார்ட்டி. 3% ஓட் ஷேர்லேருந்து இன்றைக்கி நாங்கள் 11.94% ஓட் ஷேர் இருக்கோம் சார். அதனால் எங்களுக்கு தான் இது பெனிஃபிட்டு. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க முன்னாடி ஏமாற்றி ஜெயிச்சிருக்கலாம். இன்னைக்கு சூழ்நிலை அது கிடையாது. டாஸ்மாக் ஊழல் வச்சு பாஜக அரசியல் பண்ணுறது இது மாதிரியா இருக்கீங்க சார்? இது மட்டுமா? இது எல்லாமே நாங்கள் சொல்கிறோம் சார், எல்லாமே உங்கள் ஸ்கேம் தான். குறிப்பிட்டு செந்தில் பாலாஜி மட்டும் பாஜக டார்கெட் பண்ணுறோம். செந்தில் பாலாஜி தான் சார் மெயின் கரப்ட். அதனால அவர் இன்வால்மெண்ட் வச்சு தான் சொல்கிறோம். அவர் ஏன் நாங்கள் பர்சனலாக எல்லாம் டார்கெட் பண்ண போகிறோம்? அக்காட் நிறுவனமும் ஜெகத் ரட்சகன் வந்திருக்கு, அவர் பேர் எங்கேயுமே நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ இடி வந்து அவர் பேர் கொடுக்கலையா? அக்காடுன்னு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஜெகத் ரட்சகன் பினாமி யாரோ தான் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் மேலே நடிகை எடுத்தால் நாங்கள் அதையும் சொல்ல போகிறோம். ஜெகத் ரட்சகன் முன்னாடி கேஸ் வரலையா? அவருது வந்திருக்கு. அவர் வெறும் டிஸ்டிலரி தான் ஓட்டுறாரா? 930. பாலாஜி ஹாஸ்பிட்டல் யாருது? பாலாஜி ஹாஸ்பிட்டல் யாருது? மெடிக்கல் காலேஜ் யாருது? ஜெகத் ரட்சகன். அப்போ அவர் அதில் மாட்டலையா? அவரு அப்போ அவருக்கு நம்ம பேசணுமா இல்லையா? ஏன்னா நாங்கள் அவருக்கு ஃபேவராக பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது. யாரெல்லாம் இன்வால்வ்டோ அவங்க எல்லாம் கரெக்டு தான் சார். அப்போ அவங்க எல்லாரும் ரிசைன் பண்ணணும். அதுதான் பாஜக சொல்லுது. மக்கள்கிட்ட என்ன சொல்கிறோம்? எல்லாருமே கரப்ட், எல்லாருமே இன்வால்வ்டு, அதுதான் சொல்கிறாங்க மக்கள்கிட்ட. நீ நல்லா இருந்தால் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ வேறு பார்ட்டிலேயே எனக்கு பிரச்சனையே இல்லை, நீ நல்லா வேலை பண்ணா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு தான் சொல்கிறேன், நல்லது பண்ணுன்றேன். நீ பவரில் இருக்க, நல்லது பண்ணுன்றேன். ஏன் நீ வந்து கரப்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு தான் நாங்கள் கேட்குறோம். இதில் எல்லாம் சுற்றி வந்து பார்த்தா செந்தில் பாலாஜி தான் இதுலேயும் இன்வால்வ்டு. ஜாப் ராக்கெட் ஸ்கேம்லேயும் அவர் தான் இன்வால்வ்டு.
அதை வச்சுதான் அவர் உள்ள போனார் சிறைக்கு. இதுலயும் சுத்தி பார்த்தா யார் இன்வால்வ்டு? செந்தில் பாலாஜி தான் இன்வால்வ்டு. அப்ப நான் அவரை கேட்காம வேற யாரை கேட்க முடியும்? நான் என்ன சொல்றேன், இது எல்லாம் தெரிஞ்சுட்டு ஒண்ணு என்கிட்ட ரெண்டே கேள்விதான். ஒண்ணு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இது தெரியுமா, இல்ல தெரிஞ்சுக்கிட்டு சைலண்டா இருக்காரா? கடந்த முறை ரைடு நடந்தப்ப தட்டிப்பாரு தூக்கிப்பாருன்னெல்லாம் வீடியோ போட்டாரு. இந்த முறை கப்சிப்புன்னு இருக்காரு. இல்ல பெரிய இதோட போனா இதோட லைஃப் பூரா வெளியில வர முடியாத சத்தம் எல்லாம் வாய முடிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அதுதான் சார், அதுதான் அவங்க நினைச்சிட்டாங்க. டேட்டாலாம் வெளியில வராது, நம்மளை யாரும் தொட முடியாது, இதெல்லாம் ஈகோ கிளாஷ், இதெல்லாம் நினைச்சிட்டாரு. புரியுதா? எல்லா உண்மை ஒன்னொன்னா வருது. இப்போ இவங்க பண்ண ட்ராமா இருக்குல்ல, நைட்லேருந்து கேள்விப்பட்டேன், திமுக ஆளுங்களுக்கு தூக்கம் இல்லையா. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியோட MOU பற்றி பேசினார் அண்ணாமலை அவர்கள். ப்ரெஸ் மீட் எங்கள் தலைவர் கொடுத்துருக்காரு. அந்த MOU விட போகிறோம், MOU விட போகிறேன்னு நேற்று ப்ரெஸ் மீட் கொடுத்ததுலேருந்தே தூக்கம் இல்லை இவங்களுக்கு.